ராமர் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்கிறது. கணக்கு வழக்கு முறையாக கண்காணிக்கப்படலை. கோவில் பணம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவிலில் நடந்திருக்கிற நன்கொடை கொள்ளை, அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடுத்த நன்கொடை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி குறித்து பேச இருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்திய ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி மிக வேகமாக பரவியது. அதாவது அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்கிறது என்கிற செய்தி வேகமாக பரவியது. அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே, சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி கட்சி, சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே போன்றவர்களெல்லாம் மிக கடுமையாக ராமர் கோவில் நிர்வாகத்தை சாடி பேசினார்கள். இந்த ராமர் கோவில் கட்டப்படுறதுக்கு முன்னாடியில இருந்தும் சரி, கட்டி முடிச்சதுக்கு பிறகும் சர்ச்சைகள் ஓய்ந்தபாடாக இல்லை. கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கர சேவகர்களும் விஸ்வ இந்து பரிஷத் உறுப்பினர்களும் பெரிய அளவில் திரண்டு பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு அது ராமர் பிறந்த இடம் என்று அங்கு கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2020 ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ராமர் கோவில் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராம பக்தர்களிடம் வசூலிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இந்த கோவிலை கட்டுவதற்காக திரட்டப்பட்ட பணத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை என்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதற்கு பொறுப்பாளர்களாக சம்பத் ராய், கோபால் ராய் அப்படின்னு 2 பேரை நியமிச்சாங்க. ராமர் கோவில் திட்டமிட்டபடி கட்டப்பட்டது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024 மிக பிரம்மாண்டமான அளவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு ஜனவரி 23ஆம் தேதி பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்டது. அதிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள், பணம் என்று கோடி கோடியாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ராமர் கோவிலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு முறையாக இவற்றுக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்கப்பட்டு சரி செய்யப்பட்டு இருக்குதா என்கிற கேள்வி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. கோவில் உண்டியல்ல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொட்டுது. அவற்றை எண்ணுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்க ஆட்களை வச்சு அந்த பணங்களை எண்ணணும். அப்படி எண்ணுறவங்களுக்கு எந்த யூனிஃபார்மும் போட்டுக்கல. அவங்க வீட்டில இருந்து என்ன ட்ரெஸ் போட்டு வர்றாங்களோ அதே உடையோட உள்ள வர்றாங்க. உள்ளே போகும்போதும் முறையாக அவர்கள் கண்காணிக்கப்படுவதில்லை. வெளியில வருகிற போதும் அவர்கள் முறையாக கண்காணிக்கப்படுவதில்லை. அவர்கள் என்ன எடுத்து செல்லுகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியல. இது எல்லாமே அங்க சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குன்னு நம்ம சொல்லல. முன்னாள் கணக்காளர் அக்கவுண்டன்ட் மஹிபால் சிங் சொல்றார். அதே போல பொறியாளர் தீனானந்த் சிங் வர்மா அவரும் சொல்றார். மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கோவில் பணம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கணக்கு வழக்கு முறையாக கண்காணிக்கப்படலை, ஆடிட் செய்யப்படலை. மக்கள் எதுக்காக சாமிக்கு கொண்டு பணத்தை கொடுக்கிறார்கள், எதற்காக நகையை கொண்டு கொடுக்கிறார்கள்? ஏன்னா அது தெய்வ பணிக்கு பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொண்டு வேண்டுதலா கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை கடவுள் பணிக்கு, தெய்வ பணிக்கு பயன்படுத்தாமல் தனி நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போய் கொளுத்து வாழுகிறார்கள் அப்படின்னு சொன்னா
அதை எப்படி அனுமதிப்பது என்கிற கேள்விதான் இன்றைக்கு பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிலம் வாங்கினதுல கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதே மாதிரி தகுதியற்றவர்களுக்கு ஒப்பந்தங்களை கொடுத்ததுல கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. திருடுனது மட்டும் இல்லாம இந்த மாதிரியானதெல்லாம் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும். கிட்டத்தட்ட 5000 கோடியில 1800 கோடி தான் இந்த கோவிலை கட்டுவதற்கு செலவிடப்பட்டிருக்கு. மீதி பணம் எல்லாம் எங்கே? அதையெல்லாம் கொள்ளையடித்தது யாரு? ஏன் முறையான கணக்கு வழக்குகள் இல்லை என்கிற கேள்வியை மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இதுல அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடனடியா அயோத்தி கோவிலுக்கு சென்று அங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைத்திருக்கிறார். அந்த புலனாய்வு குழு கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க முறையான ஆதாரங்களை திரட்டுங்க. கோவில் பணத்தை கொள்ளையடித்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நீங்க குற்றவாளிகளை மட்டும் எனக்கு அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதை அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஏற்கல. எதுக்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவெல்லாம்? யாரு பொறுப்பாளர்கள், யாரு கொள்ளையடித்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் மேலாம் FIR போட்டு விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லாம் வெளியில வந்துட போகுது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்றாங்க. சுப்பிரமணிய சாமி அவர்களினுடைய குற்றச்சாட்டு. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாங்கன்னா, ராமர் பெயரால இன்னும் என்னென்னலாம் திருடுவீங்க நீங்க? ராமர் பெயரை சொல்லிதான் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பாபர் மசூதியை நீங்கள் இடித்தீர்கள். ராமர் பெயரை சொல்லிதான் 5000 கோடி ரூபாய் உலகம் முழுதும் இருக்கக்கூடியவர்களிடம் வசூல் பண்ணீங்க. இப்ப ராமர் பெயரை சொல்லி நிலம் வாங்குறதுல மோசடி பண்ணியிருக்கீங்க. ராமர் பெயரை சொல்லி நீங்கள் ஒப்பந்தங்கள் போட்டதுல மோசடி பண்ணியிருக்கீங்க. ராமர் பெயரை சொல்லி அவருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட பணத்தை கையாடல் பண்ணியிருக்கீங்க, கொள்ளையடிச்சிருக்கீங்க. அங்கு பக்தர்கள் கொடுத்த தங்க நகைகளை எல்லாம் நீங்கள் திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றார். இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, கோவில் கட்டுகிற போது நகைக்கடை உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலுடைய அடியில வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோ வெள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படி வடிவத்தில் பிஸ்கட்டா கொடுத்தாங்களா, கல் வடிவத்தில் செங்கல் வடிவத்தில் கொடுத்தாங்களான்னு தெரியல. 60 கிலோ வெள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த சிறப்பு விசாரணை குழு எடுத்த உடனே அதை தான் விசாரிக்குது. இந்த 60 கிலோ வெள்ளியும் கோவிலின் அடித்தளத்தில் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு சின்ன குறிப்பு கூட கிடையாது. ஆனா இந்த 60 கிலோவை எந்தெந்த கடைக்காரர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. அவங்களுக்கு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ஒரு நகை கடை வச்சிருக்கிறேன், நான் 1 கிலோ வெள்ளி கொடுக்குறேன் ராமர் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்போ 60 கிலோ வெள்ளி கொடுத்ததற்கான ரிசிப்ட் இருக்குது. ஆனால் 60 கிலோ வெள்ளி எங்கன்னு கேட்டா அது எங்க இருக்குன்னு அதற்கான ஆதாரங்கள் ஒரு சின்ன ரிசிப்ட் கூட கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம் அல்லது பாதுகாப்புக்காக கொண்டுட்டு போய் இங்கே வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னு கூட ஒரு சின்ன ஆதாரம் இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை இந்தியா முழுதும் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில பேர் சொல்றாங்க, இதுல அரசின் தலையீடு எதுக்கு நேரடியா இருக்கு? இதை பக்தர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழு கிட்ட கோவில் நிர்வாகத்தை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஒப்படைக்கலாம், ஆனா கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற மனநிலை உள்ள மனிதர்கள் எப்படி கொள்ளையடிக்காம இருப்பாங்க? இறை அச்சம் இல்லாதவர்கள், பணத்தை திருடணும் கடவுள் பணத்தை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குழுவில் இருந்தாங்கன்னா கொள்ளை அடிக்கிறவங்க அடிக்கத்தான் செய்வாங்க. யோசிங்க பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டில் கூட அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. சங்க பரிவர் இயக்கங்களால, இந்துத்துவ சிந்தனையாளர்களால. அரசாங்கம் இந்து அறநிலைத்துறையிட்ட இருந்து கோவில்களை நீங்க தனியார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சிதம்பரம் கோவிலை தீட்சதர்கள் நிர்வகிக்கிறாங்க. பக்தர்களை எப்படி நடத்துறாங்க? அங்க சாமி கும்பிட போற ஒரு பெண்ணை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறார் ஒரு தீட்சதர். ஒரு தீட்சதர் அடிக்கிறார். கோயிலுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கோவில் செல்லுகிற போது அவர்கள் வைத்தது சட்டம் அப்படின்னு இன்னைக்கு சிதம்பரம் கோவில் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கோவில்கள் மக்களினுடைய நலனுக்காக,
மக்கள் கொண்டிருக்கக்கூடிய பக்திக்காக நிர்வகிக்கப்படுதா, இல்லை மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொள்ளையடிக்கிறதுக்காக நிர்வகிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பெரும் கேள்வியாக எழுகிறது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள்ல முதன்மையான பிரச்சனையாக ராமர் கோவில் பிரச்சனை முன்னிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொல்லப்பட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு நினைவிடத்தை அழித்து ஒழித்து இடிச்சு தள்ளி நீங்க வந்து ராமர் கோவிலை கட்டுனீங்க. 2014 2019 தேர்தல்களில் பைசாபாத் தொகுதியில லாலு சிங் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தான் வெற்றி அடைந்தார். ஆனால் ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகு 2024 மக்களவை தேர்தலில் அதே பைசாபாத் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அதே லாலு சிங் தோல்வியடைந்தார். கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் வெற்றி அடைஞ்சார். அப்படின்னா ராமர் தனக்கு கோவில் கட்டிய பிஜேபியை, இந்துத்துவ சிந்தனையாளர்களை தண்டித்து விட்டாரா என்கிற கேள்வி அன்றைய தினம் கடுமையா ஏற்பட்டுச்சு. அப்ப நீங்க கோவில் கட்டியது கொள்ளையடிக்கவா? நீங்கள் ராமருக்கு கோவில் கட்டியது ராமரின் பேரில் திருடுவதற்கா என்கிற கேள்வி மக்களுக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இதற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அடிக்கல் நாட்டும் போதும் அவர் தான் போய் நின்னார், கோவிலை திறப்பு விழா செய்கிற போதும் அவர் தான் போய் நின்னார். அப்ப நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அமைத்திருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் இது பெருசா விவாதிக்கப்படலை அப்படின்னாலும் வடநாட்டு ஊடகங்கள் எல்லாம் இது குறித்து கடுமையாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக சுப்பிரமணிய சுவாமி அவர்களினுடைய மிக கடுமையான கண்டன அறிக்கைக்கு பிறகு, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களினுடைய கண்டனத்துக்கு பிறகு இது இந்திய அளவில் இன்றைக்கு கவனம் பெற்றிருக்கு. அதில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க அசிங்கமான கொள்ளை அப்படிங்கிறாங்க. இது கொள்ளை என்பதை உறுதிப்படுத்துறாரு. ராமரின் பெயரால் நடக்கிற இந்த கொள்ளையை நீங்க தடுத்து நிறுத்தணும். இல்லை அப்படின்னு சொன்னா இது மக்கள் மத்தியில அயோத்தியாவில் ராமருக்கு கோவில் கட்டுகிறோம் என்று சொல்லி நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீர்களோ அதே போல இந்த கொள்ளையை தடுக்கவில்லை என்று சொன்னால், ராமர் பெயரில் ஒரு கோவிலை கட்டி நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதே ராமர் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்கி விடுவார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவர் இயக்கங்கள், RSS போன்ற இந்துத்துவ அமைப்புகள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் கேட்கிறேன். விஸ்வ இந்து பரிஷத் அன்றைக்கு அந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு அவ்வளவு தீவிரம் காட்டியவர்கள் இன்றைக்கு நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அந்த கோவில் நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு ராமர் பெயரில் வருகிற கடவுளுக்கு வருகிற பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்துத்துவ அமைப்புகள், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரதங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம், RSS எல்லாம் என்ன பண்றீங்க? இந்நேரம் அவர்களை எல்லாம் நீங்கள் தண்டித்திருக்க வேண்டாமா? மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களா? அப்படின்னா பாபர் மசூதியை இடித்து அயோத்தியில் ராமருக்கு நாங்கள் கோவில் கட்டியே தீருவோம் என்று சொன்னது வெறும் அரசியல் நாடகமா? ராமர் மீது இருந்த பற்று இல்லையா? ராமர் மீது கொண்ட பக்தி இல்லையா? அப்ப மக்கள் நம்பிக்கை இழந்து போய் விட மாட்டார்களா? தனக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை நிர்வாகிகள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் ராமர் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்கிற எண்ணம் மக்களுக்கு வந்து விடாதா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் விவாதிக்கிறாங்க. பெரிய அளவுல கொள்ளை நடந்திருக்கு. முதல்ல 200 கோடினாங்க, அப்புறம் 1000 கோடினாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்கிறாங்க. யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு அங்க வேலை செய்யறவர்கள் வீடுல எல்லாம் ரைடு பண்ணி ஒவ்வொரு வீட்லையும் லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை, நகைய பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்திய அரசு இது மேல நடவடிக்கை எடுக்கணும். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், ஆம் ஆத்மி கட்சி, உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா, சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் போன்றவர்களினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் குற்றச்சாட்டை பார்க்காம அது நியாயம் வேண்டி நிற்கிற மக்களினுடைய குரலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து இது போன்று கடவுளுக்கு மக்கள் கொடுக்கிற பணங்களை திருடுறவர்களுக்கு உயரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.